வணக்கம் யுவர்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக்னா, நான் ஒரு படம் பார்த்தேன், ஹிந்தி படம், பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன கிட்டவங்க உங்களுக்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க. துரந்தர் பார்ட் 2. துரந்தர் 2 போன மாதம் தான் பார்த்தேன், டேட்டில் பார்த்தேன் நான். ஏப்ரல் 4 சண்டே அந்த டேட்டில் பார்த்தேன் நான். பட்டு சீரியஸ்லி சொல்லணுன்னா அந்த மாதிரி ஒரு படம் அடிச்சிக்க தமிழ் சினிமாவில் ஹிந்தி சினிமாலே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்திய சினிமாலே அடிச்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட படம் அது. குறிப்பாக பாகுபலிலாம் அடிச்சு நொறுக்கிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். வேறு லெவல் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிமு. ஸோ கம்யூனிட்டி பாசிட்டிவ்ஸில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. குறிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே சும்மா தரமாக இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அந்த படத்தில் இருந்தது. துரந்தர் 2ல் அவுட்ஸ்டாண்டிங்காக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நம்ம பார்த்தோம். அப்புறம் செகண்ட் பாசிட்டிவ் நடிப்பு. எல்லாமே அவங்க வந்து கூட்டத்தோட பக்காவாக பண்ணிட்டாங்க. குறிப்பாக சஞ்சய் தத்து எல்லாமே, ரன்பீர் சிங், அப்புறம் ஹீரோயின் எல்லாமே அவங்க கொடுத்துட்டு பக்கம் பண்ணாங்க. ரன்பீர் சிங் சூப்பரான பர்ஃபார்மன்ஸு, கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஒரு ஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படிதான் சொன்னோம். ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அப்புறம் எல்லாம் மூணாவது பாசிட்டிவ் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் அப்படிதான் சொன்னோம். மியூசிக் பிஜிஎம் சும்மா தரமாக இருந்துச்சு அப்படிதான் சொன்னோம். ஸோ இப்போ வேறு ஒரு பக்கமான மியூசிக் அப்படிதான் சொன்னோம். அப்புறம் நாலாவது பாசிட்டிவ் இருக்குது. நாலாவது பாசிட்டிவ் விஷுவல்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொன்னோம். வெரி விஷுவல்ஸ் தான் ஒரு பெருசாக இல்லை, அங்கே நடக்க போகிற கதை தான். ஸோ விஷுவல்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொன்னோம். விஷுவல்ஸும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அஞ்சாவது பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சாவது பாசிட்டிவ் இது மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, விஷுவல்ஸும் நல்லா இருந்துச்சு. அஞ்சாவது பாசிட்டிவ் நம்ம இது ஸ்டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். செம்மையான ஒரு ஸ்டென்ட்டு, எல்லா சீனும் சும்மா தரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஃபயர் கட்ஸ் வந்து எல்லாமே தரமாக இருந்தது படத்தில் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ இது ஒரு அஞ்சாவது பாசிட்டிவ். நெகட்டிவ் இருக்கான ஒரே ஒரு நெகட்டிவ் எனக்கு இருந்தது ஃபீல் ஆச்சு. ரன் டைம் தான் ரொம்ப இழுத்தாச்சா ரன் டைமாக இருந்தது. ஸோ ரொம்ப அதிகமான ரன் டைமாக நான் பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம். ஸோ ஓவர் ரன் டைமாக இருந்தது. அது மட்டும் ட்ரிம் பண்ணினா படம் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ரன் டைம் தானே கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் மொத்தத்தில் ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொன்னோம். வேறு லெவலில் இருக்குது. இன்னும் பாசிட்டிவ்ஸ் தான் இருக்குது. பட் அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. நம்மளோட பாசிட்டிவ் நம்மளுக்கு போகணும் இல்லையா? என் படம் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அவுட்ஸ்டாண்டிங் படம் கண்டிப்பாக பார்க்கலாம். கதை நான் சொல்லிக்க வேண்டியதாக நான் ஸ்பாயில் பண்ணல. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஹீரோ இந்தியா ஆர்மி மேனாக இருக்காரு. அது வந்து இந்தியாவை தாக்க போகிறான்னு தெரிஞ்சு பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க. பாகிஸ்தானில் அவர் என்ன பண்ணுறாரு இதுதான் பட்டு கதையே. ஸோ இதுதான் கதை. ஸோ 1 night ஸ்டோரி இது. கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். டெஃபினெட்லி ஒர்த் வாட்ச் அப்படி தான் சொன்னோம். ஸோ ரேட்டிங் ஷோ போனால் 10க்கு ஒரு 9.1 9 ரேட்டிங் சிஸ்டம் தான் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் அப்படி சொன்னோம். நெகட்டிவ்னா எனக்கு அது ரன் டைம்னா கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் பக்கமான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக மாறிடுச்சு. இது வந்து சூப்பரான படங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். குறிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பார்த்து இன்னும் பார்ப்பேன் நான் கண்டிப்பாக. ஸோ யார் நான் அது வந்து பார்த்தீங்க மறக்காம சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப். நன்றி.